ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர், உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவர் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் ரியலைஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ பெரியவர் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நம்மளை நடத்தி செல்லும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆர் யூ லாஸ்ட் சம்வேர்? எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எப்படி போகிறோம், எப்படி வருகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், எதுவுமே தெரியாமல் தொலைந்து போனது போல் உங்களுக்கு உணர்வு இருக்குதா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், தொலைந்து போனதை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வழி தெரியவில்லையா, பாதை தெரியவில்லையா, இருந்தவைகள் எல்லாம் இழந்து போனதை போல தோன்றுகிறதா? அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் பாதையை காட்ட வழி நடத்த உங்கள் கரத்தை பிடித்து உங்களை நடத்தி செல்வதற்கு இயேசு உங்களோடு இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார், வாழ்க்கையில் இருக்கிறார். இழந்ததையெல்லாம் மீட்க, ரட்சிக்க, புதிதாக உருவாக்க இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்றத நினைவுபடுத்துகிறார். God wants to tell you one thing today. Jesus has found you and he will find everything for you. ஒரு காரியத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் உன்னை ரட்சித்தார், உனக்கானவைகளையும் ரட்சிக்கிறார். நம்மளை காப்பாற்றுறது பெரிய விஷயம்தான், ஆனால் நம்மளுக்கு தேவையான நம்மளுக்குரியவைகளை எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறது அதற்கு மேலே பெரிய விஷயம். அப்போ ஒருவேளை நான் கண்டுபிடிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டு தான், ஆனால் எனக்கு தேவையான காரியங்கள், உங்களுக்கு தேவையான காரியங்கள், உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான காரியங்கள் இன்னுமே காப்பாற்றப்படலை, ரட்சிக்கப்படலை நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதை கண்டுபிடித்து அதை ரட்சித்து அதை உங்கள் கையில் ஆசீர்வாதமாக கொடுக்கறதற்கு தான் இயேசு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறார், நினைவுபடுத்துகிறார். பல நேரங்களில் பிரச்சனைகள், சோர்வுகள்லாம் வரும்பொழுது இதை நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் மறந்து போகாமல் இருப்பதற்கு தான் தேவன் ஆவியானவரை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன, தொலைந்து போன, ஒருவேளை நீங்கள் தொலைஞ்சிருக்கலாம், உங்களுக்கு உரியவைகள் தொலைந்து போயிருக்கலாம், எல்லாவற்றையும் ரட்சிக்க, மீட்க, புதிதாக உருவாக்க இயேசு இருக்கிறார், வந்திருக்கிறார், ஆல்ரெடி ப்ரெசன்ட். ஸோ இன்றைக்கும் அந்த இயேசுவை பாருங்கள். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் மறுசீரமைப்பு செய்து இழந்தவைகள் எல்லாம் மீட்டு உங்கள் கையில் கொடுத்து இதற்கு முன் இருந்ததை காட்டிலும் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உயரத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்துகிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.